ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் அண்ட் பிரேக் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் ரசத்துக்கு ஒரு தக்காளியும் புளியும் கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது என்னோடய மசாலா பாக்ஸ், அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. மேலே எல்லாம் வரமிளகா, கடுகு, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வெந்தயம், நடுவில் வந்து மல்லி வச்சுருப்பேன். அது தீர்ந்ததுனால மல்லி காப்பி அதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், சுக்கு மல்லி காப்பிக்கு. ஸோ அப்பப்போ இதை நிறச்சிக்குவேன். அப்பப்போ நிறச்சி சமைக்கும் போது இதை எடுத்து பக்கத்தில் வச்சு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து எடுத்து வச்சுருவேன். அதனால் அதிகம் எண்ணெய் பிடிக்காது. ஸோ இப்போ சாம்பாருக்கு எண்ணெய் விட்டு கடுகு அதில் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வெங்காயமெல்லாம் வணங்குறதுக்குள்ளே இட்லியில் நம்ம அந்த இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா நல்லெண்ணெய் விட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி மாவு ஊற்றுறதுக்கு அப்போ தான் ரெடியாக வசதியாக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் அப்பப்போ வணக்கி விட்டுக்கணும். ஸோ இப்போ நல்லெண்ணெய் விட்டு அந்த இட்லி தட்டெல்லாம் நான் தொடச்சிக்க போகிறேன், க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். 2 அடசல் 2லேயுமே வந்து அந்த 2 தட்டுலேயுமே எண்ணெய் பூசி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே மாவு ஊற்றி ரெடியாக வச்சுட்டு தண்ணி கொதித்ததும் அதுக்குள்ளே வச்சோம்னா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். தண்ணி கொதிக்காமல் மாவு ஊற்றி வச்சோம்னா இட்லி சாஃப்டாக இருக்காது. அதே மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம வந்து இட்லி மாவை எடுத்து வெளியே வச்சிடணும். ஃப்ரிட்ஜிலிருந்து வச்சு நல்லா கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். கலக்காமல் வச்சுருந்தா அந்த மாவெல்லாம் அடியில் தங்கி இருக்கும். இப்போ இட்லி வந்து கல் மாதிரி கெட்டியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொதிச்சாச்சு, அதனால் மாவு வந்து ஊற்றி தட்டெல்லாம் வச்சு மூடி வச்சுக்க போகிறேன். இதில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இட்லி நல்லா குக் ஆகிடும். அதுக்குள்ளே இங்கே சாம்பாருக்கு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மாங்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 4 கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்க போகிறேன். இதெல்லாம் நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு வேக வச்சுருக்க பருப்போட இந்த காய்கறிகளை சேர்த்தி 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். அப்புறம் சின்னதாக ஒரு துண்டு புளி, ஏற்கனவே ரசத்துக்கு கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியும் எடுத்து நல்லா கரைச்சி இதோட சேர்த்திக்கலாம். மாங்காய் சேர்த்திருக்கனால புளி கம்மியாக போடணும், இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிடும் இந்த சாம்பார். இது கல்யாண சாம்பார் அப்படி கூட சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் ரெண்டுக்குமே நம்ம இந்த மாதிரி சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்காக ஆகிடும் வேலையெல்லாம். இது ஒரு 2 விசில் வரட்டும். ஸோ இட்லியும் குக் ஆகிடுச்சு. இப்போ சட்னிக்கும் ரசத்துக்கும் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு குக்கரில் இங்கே சாம்பார் ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே நான் புதினா, ஒரு 4 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ஒரு 2 எல்லாம் போட்டு வணக்கி எடுத்துட்டேன். ஸோ ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சது எல்லாம் எடுத்து இந்த 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 அடுப்பில் ரசத்துக்கும் தாளித்து விட்டாச்சு. ஸோ ஏற்கனவே இட்லி, சட்னிக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக வந்து பொரியல், கோவக்காய் பொரியல் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டு அது கூட ஒரு தக்காளி போட்டேன். நல்ல நீளமாக நறுக்கி வச்சுருக்க கோவக்காய். இது வந்து கொஞ்சம் முத்தல் ஆகிடுச்சு, அதனால் சரி சீக்கிரம் தீத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். அப்படியே போட்டு எப்பயுமே குக்கரில் நீங்கள் இது செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் வந்து அதை மிஸ் பண்ணி வடச்சட்டியில் தாளித்து விட்டேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு வணக்கி தேவையான அளவு தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். குக்கர்னால் ஒரு 2 விசிலில் ஜம்முன்னு ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் கோவக்காய் பொரியலை குக்கரில் ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரமாக டைம் வந்து சேவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ கோவக்காய் பொரியல் ப்ளஸ் அது கூடவே சாம்பார், ரசம், இட்லிக்கு புதினா சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் ரொட்டீன் மெனு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஆர்டராக பண்ணிங்கன்னா வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம், சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம். ஸோ இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.